இந்திய கட்சிகளை வீழ்த்தித்தான் திராவிட கட்சிகள் வந்தது. திருப்பி அந்த இந்திய கட்சிகளை திராவிட கட்சிகள் தோளிலே சுமந்தது பதவிக்காக. மறுபடி இந்திய கட்சிகள் வந்தால் ஒரே ஒரு கோட்பாடுதான், இந்தியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று. அதற்கு மாற்று பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ், காங்கிரசுக்கு மாற்று பாரதிய ஜனதா, அது பெருத்தைய மாற்று. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக. கருதாத மொத்த கோட்பாட்டுக்கு மாற்று நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இது தேசியம், தமிழ் தேசியம். இந்த அரசியல் தான் நிலமெங்கும் இருந்திருக்க வேண்டும். இல்லை, இனி எப்போதும் இந்த அரசியல் தான் இருக்கு. என்னென்ன இந்திய தேசியம், தமிழ் தேசியம், திராவிட எளிதா விளக்குறேன் பாரு அண்ணே. இந்திய கடலுக்குள் இலங்கை ராணுவம் இந்த நாட்டு குடிமகனை சுட்டு கொல்லும் போது இந்திய மீனவன் செத்தான், இலங்கை ராணுவத்தால் சுடப்பட்டு செத்தான், செய்தி பதிவானால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான், அவன் செத்த இடத்தில் இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்தது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான். காவிரியில் தமிழர்களுக்கு உரிய தகுதியை பிரித்து கொடுப்போம் என்று இந்திய கட்சி, கர்நாடக கட்சி சொன்னால் அங்கு இந்திய தேசியம் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையில் இந்தியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்தது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் கோட்பாடு. ஏன் குழப்பிக்கிற? திராவிடம் என்றால் என்னன்னு சொல்லிட்டல்ல, அது திருடர்கள் முன்னேற்ற கழகம். அண்ணா திமுக அது அனைத்து இந்த கொஞ்சம் இன்னும் பெரிய திருடர்கள் கூடிய கழகம். உனக்கு புரியுதா? இதுதான் இது. திராவிடம் என்பது எதுக்கு? தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கு ஆள்வதற்கு வந்த ஒரு கோட்பாடு. தமிழ் தேசியம்னா என்னென்ன? நாடு என்ன? தமிழ்நாடு. நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? நீங்க ஆப்பிரிக்காவுக்கு வச்சில, ஆஸ்திரேலியாவுக்கு வச்சில, தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிய. அதுக்கு எங்கள் தாத்தா சங்கரலிங்கனாரு 76 நாள் பட்டினி எழுந்து செத்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வச்சிங்க. எப்ப? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு. அப்படி பெரும்பாவளன் எங்க பாட்டன் பாரதி பாண்ட பிறகு வச்சியலா இல்லை நீங்க வச்ச பிறகு பாடினானா? என்னது என்னது? தமிழ்நாட்டுக்கு தானே ராஜா தமிழ்நாடுன்னு பேர் வச்ச. நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சவன் என் தாத்தா காமராஜ், குடிக்க வச்சதான் நீங்க. எல்லாத்துக்கும் ஐயா கருணாநிதி பேரு, எல்லாத்துக்கும். ஒரே ஒரு இடத்துக்கு தான் பொருத்தமா இருக்கு, டாஸ்மார்க். அதுல வைக்கணும். வந்தவன வச்சு விட்டுருவோம், வந்தவன வச்சு விட்டுருவோம், வந்தவன தான் மூடிடுவோமே. அப்ப அண்ணே அண்ணே என்னென்ன பண்றது குடிக்கிறதுக்குன்னு? குடிக்கிறதுக்கு இருறா. ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் உலகம் பூரா எல்லா நாட்டிலையும் ஒரு மது இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய குடிபானம் இருக்குடா, மதுபானம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தேசிய மதுபானம் இருக்குடா, பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறா. குடா 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 மகிழ்ச்சியா குடா. நம்ம மாட்டுக்கறியை வெட்டி அடிச்சு கறியை வதக்கிக்கிட்டு கல் விருந்துன்னு வச்சு அடிப்போம்டா, திருவிழா கொண்டாடும்டா. ஒண்ணுமில்ல, போடா போட. அவனுக்கு உனக்கு வேண்டியது பாட்டு, எனக்கு வேண்டியது ஓட்டு. உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. மாறுவோம், மாற்றுவோம் என் உடன் பிறந்தார்களே, மாறுவோம், மாற்றுவோம். நம்மிலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குவோம். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அந்த புரட்சியை இந்த பூமியில் விதையுங்கள். கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும், கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் பூமியில் விதித்த மாமேதை மார்க்ஸ் அவர்களை மனதில் வைத்துக் கொண்டு புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புங்கள். இந்த நாட்டில்
ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் இல்லாத ஒரு தேசம், சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையிலற்ற தேசம் உருவாக்குவோம். நம்மால் முடியும். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதம் அடிச்சா டெண்டுல்கரு, சதம் அடிச்சா டெண்டுல்கரு, எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா, விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. வந்தே வந்தே மாதரம், ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு, டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகிறது வேணு, எங்க நாடு வல்லரசு. எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு. வந்தே வந்தே மாதரம், ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். கேட்க கேட்க வெட்டி திண்டா, என்னுடைய அன்பு சகோதரன் கோபன் சொல்றாரு, கேட்க வெட்டி திண்டா அது பர்த்டே பார்ட்டி. கோழியை சுட்டு திண்டா வெட்டி திண்டா அது சிக்கன் பார்ட்டி. ஆட்டை வெட்டி திண்டா அது மட்டன் பார்ட்டி. நாட்டையே வெட்டி திண்டா அது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது. ஒரு தம்பி எழுதியிருக்கான், ஊர் ஊரா சுற்றி திரிகிறவருக்கு கேடி என்றும் பேர் வைக்கலாம், நரேந்திர மோடி என்றும் பேர் வைக்கலாம். அவன் சொல்றான் ஒருத்தன், அன்னை சூரியகிரகணத்து அன்னைக்கு சூரியனை பார்த்தோம்னா கண்ணு தானே கெட்டு போகும், ஆனால் ஏப்ரல் 19 சூரியனுக்கு ஓட்ட போட்டோம்னா நாடே கெட்டு போயிடும். சின்ன ஒருத்தன், நாட்டுக்கு நல்ல நாட்டை பாதுகாக்கணும்னா ராணுவத்தில் சேரணுங்கிற அவசியம் இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே நாட்டுக்கு சேவை செஞ்ச மாதிரி தான், பாதுகாத்த மாதிரி தான்.